வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தொடர்ந்தும் சீரற்ற காலநிலை. மரம் முறிந்து வீழ்ந்து சாவகச்சேரியில் ஒருவர் உயிரிழப்பு. நாடா புயல் நாளை சென்னையை கடக்கும். இந்திய வானிலை மையம் தகவல். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு நிறைவு. கிளம்பிய விமானம் எரிபொருள் இன்றிய விபத்திற்குள்ளாகியது. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. யாழ் சாவகச்சேரி பகுதியில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 8:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிரதேசத்தில் பலத்த காற்று வீசியதாகவும் இதன்போது மோட்டார் சைக்கிளில் தொழிலுக்காக சென்று கொண்டிருந்த இளைஞன் மீது மரம் முறிந்து வீழ்ந்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். சம்பவத்தில் சாவகச்சேரி சப்பச்சி மாவடி பகுதியைச் சேர்ந்த 30 வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மரம் முறிந்து வீழ்ந்ததில் தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக இந்த நபர் உயிரிழந்துள்ளதாக சாவகச்சேரி வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள நாடா சூறாவளி காங்கேசன் துறையிலிருந்து 200 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சூறாவளி வடமேல் திசை நோக்கி மெதுவாக நகர்ந்து செல்லும் என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாடா சூறாவளி இன்று நள்ளிரவு தமிழகத்தின் வடபகுதியூடாக நகரும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களில் பலத்த காற்று வீசும் சாத்தியமுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதுதவிர கடற்பிராந்தியங்கள் சிலவற்றிலும் தற்காலிகமாக கொந்தளிப்பு ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பிரதேசத்தில் கடும் குளிர் நிலவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு முதல் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக மீனவர்கள் எவரும் கடலுக்கு செல்லாமல் தமது படகுகளை பாதுகாப்பாக வேறு இடங்களுக்கு நகர்த்தியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். வங்களா விரிகுடாவில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக யாழ்ப்பாணத்தில் நேற்று மாலையிலிருந்து காலநிலையில மாற்றம் காணப்படுகிறது. அந்த வகையில் மப்பு மந்தாரமாக காணப்பட்ட காலநிலையானது அதற்கு பின்னர் சாதாரண மழைவீழ்ச்சியாக தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. அதன் பின்னர் அதிகரித்த காற்று வீசுவதுடன் பலமையை விட இயல்புக்கு மாறாக மலையோரத்தை ஒத்த குளிர் தென்படுகிறது. அதில் நாங்கள் சாவச்சேரியில் இப்போ நிற்கிறோம். இப்போ சரியான குளிராக இருக்குது. அந்த கண்டினியூரலியா பக்கம் போனால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. நேற்று சாவா ஒரே மழை. எங்கட சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் தகரம் எல்லாம் பறந்துட்டுது. இப்போ காலமையெல்லாம் மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுந்துடுது. என்னண்டா சிலவோட பயமாக கிடக்குது. இனிமேல் என்ன நடக்க போதோ இன்னும் தெரியாண்டு எங்களுக்கு பயமாக கிடக்குது. யாழ் பருத்தித்துறை பகுதியிலிருந்து கடலுக்கு சென்ற 8 மீனவர்கள் இதுவரை கரைக்கு திரும்பவில்லை என வடமராட்சி மீனவர் சமாச தலைவர் வைத்திப்பிள்ளை அருள்தாஸ் தெரிவித்துள்ளார். 4 படகுகளில் நேற்று மாலை 4 மணியளவில் கடலுக்கு சென்றிருந்த மீனவர்களே இதுவரை கரைக்கு திரும்பவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மயிலிட்டி முகாம் பகுதியிலிருந்து சென்ற 2 படகுகளும் சுப்பர்மடம் மற்றும் வல்வெட்டித்துறை பகுதிகளிலிருந்து சென்ற படகுகளும் இன்னும் கரைக்கு திரும்பவில்லை. சீரற்ற வானிலை தொடர்பான எச்சரிக்கை அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக மீனவர்கள் நேற்று மாலை கடலுக்கு சென்றிருந்ததாகவும் பின்னர் திடீரென பலத்த காற்று வீச ஆரம்பித்ததாகவும் வடமராட்சி மீனவர் சமாச தலைவர் சுட்டிக்காட்டினார். யாழ் மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் 6 மணி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. குறிப்பாக இயல்பு நிலைக்கு மாறாக அதிக குளிருடன் கூடிய காலநிலை தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த குளிரான காலப்பகுதி காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதை கூறப்படும். வங்கக்கடலில் உருவாகியுள்ள நாடா புயல் சென்னையை நெருங்கி வரும் நிலையில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதாகவும் மழை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள நாடா புயல் சென்னையிலிருந்து 350 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் நாடா புயல் நகர்ந்து வருவதாகவும் நாளை அதிகாலை வேதாரண்யத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையில் கடலூர் அருகே கரையை கடக்கும் எனவும் இந்திய வானிலை மையம் எதிர்வு கூறியுள்ளது. இதனால் கடற்றொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களை அவதானத்துடன் செயற்படுமாறும் இந்திய வானிலை மையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கடந்த 29ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அது வலுவடைந்துள்ளது.
நாடா எனும் பெயரை அரேபிய நாடு வழங்கியுள்ளதுடன் இது ஒரு அரேபிய பெயராகும். இதேவேளை கடலூர், நாகை, புதுவை ஆகிய மாவட்டங்களுக்கு நாடா புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் துறைமுகம், பாம்பன் துறைமுகம், சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் ஆகிய இடங்களில் 2ஆம் எண் சூறாவளி எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்பட்டுள்ளதாக தமிழகத்தில் உள்ள எமது செய்தியாளர்கள் கூறுகின்றனர். நாடா புயல் காரணமாக சென்னை, நாகை, காஞ்சிபுரம், கடலூர், திருநெல்வேலி, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு நாளையும் நாளை மறுதினமும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம், வானூர் தாலுகாவில் உள்ள பாடசாலைகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள பாடசாலைகளுக்கும் 2 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நாடா என்று பெயரிடப்பட்ட இந்த புயலானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 2ஆம் தேதி அதிகாலை புதுச்சேரி மற்றும் வேதாரண்யத்திற்கு இடையில் கடலூருக்கு அருகே கிடக்கும் என்று தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது உள்ள நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுவையை ஒட்டியுள்ள கடலோர பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மரங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழேயோ நிற்கிறத நீங்க தவிர்க்குமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால தயவுசெய்து கூரை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உடனடியாக நீங்க ஷெல்டருக்கு எங்களுடைய வருவாய்த்துறையில இருந்து வந்து வரணும்னா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி நீங்க போனீங்க அப்படின்னா நம்ம அந்த இதை உயிர் சேதங்களை நம்ம தவிர்க்க முடியும். வானிலை ஆய்வு மையத்தினுடைய அந்த எச்சரிக்கை வரப்பட்டதுடன் நாங்கள் எங்களோட மீட்டிங்ஸ், லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் மீட்டிங் போட்டுட்டோம். ஊரக வளர்ச்சித்துறை, பொதுப்பணித்துறை, நம்ம இபி அண்ட் வருவாய்த்துறை இவங்க அத்தனை அதிகாரியும் அலர்ட் பண்ணியிருக்கோம். இவங்க அத்தனை பேரும் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரம் இயங்குகின்ற கட்டுப்பாட்டு அறை இருக்கு. அதில் 1077 நம்பரை வந்து பீப்புள் கிட்ட பப்ளிசைஸ் பண்ணி வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள சில யோசனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்திருந்த பணி பகிஷ்கரிப்பு இன்று காலை 8 மணியுடன் நிறைவுக்கு வந்தது. பணி பகிஷ்கரிப்பு காரணமாக இன்று முற்பகல் நாட்டின் பல வைத்தியசாலைகளிலும் நோயாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்ததாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நேற்றைய தினம் நாடு பூராகவும் நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர். தமது பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் விளக்கம் அளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று இன்று காலை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டது. லத்தர் சபையின் புதிய தலைமையகத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று முற்பகல் நிதியமைச்சரின் தலைமையில் நடைபெற்றது. பஸ் சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் இதன்போது அமைச்சர் பதிலளித்தார். ஊடகம் என்ற வகையில் மதுபோதையில் வாகனம் செலுத்துவதற்கு நீங்கள் ஆலோசனை வழங்குவீர்களா, அல்லது குறைந்த வயதினர் வாகனம் செலுத்த அனுமதியை தான் வழங்குவீர்களா, அல்லது சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்த அனுமதி வழங்குவீர்களா? இதுவா ஊடகத்தின் எண்ணக்கரு? இவ்வாறான விடயங்களால் 18-19 பேர் ஒரு நாளில் உயிரிழக்கின்றார்கள். நான் இதை உறுதிப்படுத்தவா அல்லது நிராகரிக்கவா? சிலர் அதை அரசியல் நோக்கத்திற்குட்படுத்த பார்க்கின்றனர். அவர்கள் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொள்கின்றனர். நீதிக்கு விரோதமான செயற்பாடுகளுக்கு நாம் எந்த வகையிலும் உடன்படப் போவதில்லை. நாங்கள் வலுவான அரசாங்கம். நாங்கள் ஜனநாயகத்தினை மேம்படுத்துகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் பதிலளிப்போம். தி எக்கனமிஸ்ட் சர்வதேச சஞ்சிகையால் ஏற்பாடு செய்யப்பட்ட 2016 உலக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை ஹாங்காங்கிற்கு பயணமாகினார். இந்த மாநாட்டின் போதான பிரதான கலந்துரையாடல்களிலும் பிரதமர் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்படுகின்றது. உலகின் முன்னணி பொருளியலாளர்கள், வர்த்தக தலைவர்கள் மற்றும் துறை சிறப்பு தேர்ச்சியுடையவர்கள் ஆகியோர் இந்த கலந்துரையாடல்களில் பங்கேற்கின்றனர். சீனாவிற்கான இலங்கை தூதுவர் டாக்டர் கருணாசேன கொடித்துவக்குக்கு பிரதமரின் மேலதிக செயலாளர் மற்றும் பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க ஆகியோரும் இந்த சுற்றுப்பயணத்தில் இணைந்து கொண்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தின பாராளுமன்ற அமர்வுகளில் சீனி தம்பி யோகேஸ்வரன் இவ்வாறான கருத்தினை பதிவு செய்திருந்தார். எமது நாடு இன்று பொருளாதார ரீதியில் பின்தங்கிக் கொண்டு காணப்படுகிறது. இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் பெண்களின் பங்கு இன்றியமையாததாக இருந்துள்ளது. இலங்கையின் முதுகெலும்பாக பெண்களே காணப்படுகின்றனர். இப்பெண்களின் பங்களிப்பு இல்லையெனில் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆனால் இப்பொருளாதாரத்தை எமது நாட்டுக்கு ஈட்டிக் கொடுக்கும் எமது தாய் குலங்களின் நிலை
கவலைக்கிடமாக உள்ளதை வேதனையுடன் இந்த சபையில் தெரிவிக்கின்றேன். எமது நாட்டுக்கு அந்நிய செலாவணியை உழைத்து தரும் பெருந்தோட்டம், கைத்தொழில்துறை, மத்திய கிழக்கு நாடுகளின் தொழில் வாய்ப்பு என்பன முன்னிலையை வைத்துக் கொண்டிருக்கின்றது. பெருந்தோட்டம் என்னும் போது பெருந்தோட்டத்தை பொறுத்தவரை இதில் வேலை செய்பவர்கள் அதிகமானவர்கள் பெண்கள். இவர்கள் தமது உடல் உள ரீதியாக மிகவும் கஷ்டப்பட்டு தேயிலையை ஏற்றுமதி செய்து அதிக அளவு அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகின்றனர். ஆனால் இவர்களது ஊதியமோ மிக குறைவாக. இவர்கள் தமது வயது போன காலத்தில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளும் மிக குறைவாகும். இவ்விடயத்தில் இது சார்ந்த அமைச்சு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். கல்வி சேவை ஊழியர் சிக்கன கடனுதவி சங்கத்திற்கான வடமாகாண அலுவலகம் நேற்று கிளிநொச்சியில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ராமலிங்கம் சந்திரசேகரன் இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். நாடே லஞ்சம், ஊழல், மோசடி மலிந்து போய் நாடாக இருக்கு. அது மாத்திரமல்ல, இன்றைய அரசாங்கத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக மக்களை எந்த அளவு வதைக்க முடியுமோ அவ்வாறு வதைக்கின்ற அரசாங்கமாக மாறியிருக்கின்றது. வெட்வரி அதிகரிக்கப்படுகின்றது, மக்கள் மீதான சுமைகள் ஏற்றப்படுகின்றன, சுகாதாரத்துக்கான வரி வெட்டப்படுகின்றது, நிதி வெட்டப்படுகின்றது, கல்விக்கான நிதி வெட்டப்படுகின்றது, மறுபுறத்தில் போக்குவரத்துக்கான நிதி வெட்டப்படுகின்றது. அதே நேரத்தில் 1,118 லட்சம் ரூபாய் செலவழித்து அமைச்சர்மாருக்கு வாகனம் கொண்டு வரப்படுகின்றது. சர்வதேச எய்ட்ஸ் தினம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி சர்வதேச அளவில் அனுஷ்டிக்கப்படுகின்றது. எய்ட்ஸ் மற்றும் HIV வைரஸ் தொடர்பிலான தாக்கங்கள் மற்றும் விழிப்புணர்வுகளை மக்களிடையே இந்த நாளில் ஏற்படுத்துவது முக்கியத்துவம் பெறுகின்றது. பல்வேறு நோய் காரணிகளால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடையும் சந்தர்ப்பங்களில் எய்ட்ஸ் என விவரிக்கப்படுகின்றது. பாதுகாப்பற்ற உறவு, சுத்திகரிக்கப்படாத ஊசி, இரத்தச் சேர்க்கை, HIV தாக்கத்திற்குள்ளான தாய் மூலமான குழந்தைக்கு பரவு என பல்வேறு காரணிகள் எய்ட்ஸ் நோய் தொற்றை பிரதிபலிக்கின்றன. 1988ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக எய்ட்ஸ் உலக சுகாதார அமைச்சின் மாநாட்டில் எய்ட்ஸ் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. உலகில் இன்று 7.8 கோடி பேருக்கு HIV தொற்று ஏற்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2016ஆம் ஆண்டிற்கான எய்ட்ஸ் மாநாடு தென்கொரியாவின் டர்பன் நகரில் முன்னெடுக்கப்படுகின்றது. HIV-யை தடுப்பதற்கு கரங்களை உயர்த்துங்கள் என்ற துணைப்பொருளில் இந்த ஆண்டு எய்ட்ஸ் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எய்ட்ஸின் வேக பரவுகையை கருத்தில் கொண்ட ஐக்கிய நாடுகள் சபை அதன் நிலைத்தகு அபிவிருத்தி இலக்குகளில் 2030ஆம் ஆண்டிற்குள் HIV பரவலை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர தீர்மானம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தில் உள்ள பிரபல கால்பந்து கழகமான செல்சி அணியின் முன்னாள் ஊழியர் ஒருவர் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த ஊழியர் செல்சி கழகத்தில் பணியாற்றிய போது சிறுமியொருவரை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தியமை தொடர்பிலேயே விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன. கடந்த 1970ஆம் ஆண்டு முதல் செல்சி கால்பந்து கழகத்தில் இந்த ஊழியர் பணியாற்றி வந்துள்ளார். இதன் அடிப்படையிலேயே கால்பந்து போட்டி ஒன்று நடைபெற்றதன் பின்னர் இந்த ஊழியர் சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் ஊழியர் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக செல்சி கழக நிர்வாக சபை அறிவித்துள்ளது. அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மத்தியாலை செய்தி அறிக்கை 2:25க்கும் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.